Hello friends, welcome to Rayz Kitchen covai23. இன்னைக்கு நம்ம Rayz Kitchenல ஒரு ஸ்பெஷல் ரெசிபி என்ன பாத்தீங்கன்னா இட்லி டிக்கா. இட்லி வச்சு டிக்காவா அப்படின்னு எல்லாருக்கும் யோசிக்க தோணும். இது வந்து ஒரு லெஃப்ட் ஓவர் மேஜிக்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஒரு கிட் லவ்விங் ஸ்நாக்னு சொல்லலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இட்லி டிக்காக்கு நான் வந்து இங்கே இட்லி பீசஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா த பிஃபோர் டே குக்டு இட்லி. ஸோ இதை வந்து நான் வெறும் 4 பீஸாக வெட்ட போகிறேங்க, ரொம்ப இல்லை. 1 டடாக் அண்ட் 2. ஏன்னா வந்து அந்த கோட் ஆகி மேரினேஷன் வந்து அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் இதில். ஸோ வெறும் 4 பீஸா நம்ம இட்லிஸ் எல்லாம் வெட்டிக்கலாம். ஓகே, இட்லி எல்லாம் இப்போ வெட்டியாச்சு. நான் வந்து இங்கே கொஞ்சம் க்யூப் ஆகிட்டு கட் பண்ண வந்து கேப்சிகமும் ஆனியன்ஸும் வச்சுருக்கேன். இது எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கேப்சிகமும் இதில் வச்சுக்கிறோம் நம்ம. இப்போ வந்து இதுக்கு ஒரு மேரினேஷன் மசாலா ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேரினேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம திக்கு கர்ட் எடுக்கிறோம். ஸோ நான் வந்து இந்த இட்லி கலவை ஒரு 2 ஸ்பூன் கர்ட் எடுத்திருக்கேன். இது கூட நான் வந்து காரம் தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் போடுறேன். நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேங்க, ஏன்னா வந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக. இது கூட உப்பு போட்டுக்கலாம். உப்பு நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் உப்பு போடுறேன். அப்புறமேட்டு டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், அது ஒரு 1/4 ஸ்பூன். ஜீரா பவுடர், ஜீரகத்தூள், அது ஒரு 1/2 ஸ்பூன். கரம் மசாலா ரொம்ப கம்மியாங்க, 1/4 ஸ்பூன் தான் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது கூட ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ். நான் எப்போவுமே லெமன் ஜூஸ் வந்து நான் எல்லா லெமனையுமே பிழிஞ்சு வச்சுருவேன். லெமன் ஜூஸில் வந்து நான் வந்து இப்போது வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ இது திக் லெமன் ஜூஸாக இருக்குது, அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட we are going to add ginger garlic paste. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுறேன். நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். இது கூட ஒரு ஸ்பூன் ஆஃப் கடலை மாவு. கடலை மாவு வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டு. ஸோ நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விஸ்க் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக நம்மளோட க்ரஷ்டு கசூரி மேத்தி. ஸோ இதெல்லாம் போட்டு நான் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம். தண்ணியாக இருந்தால் இட்லி சொதன்னு ஆகிடும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இது இருக்கிறது தான் கரெக்டு. இதில் வந்து நம்மளோட இட்லி பீசஸ்லாம் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, அது கூடயே நம்ம சாப் பண்ணி வச்ச ஆனியன் அண்ட் கேப்சிகம் க்யூப்ஸையும் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தனித்தனியாக எல்லாத்துக்கும் மசாலாஸ் கொடுத்துட்டேன். ஸோ இந்த டைம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து இது மேரினேட் ஆகி இருக்கட்டும். 10 நிமிஷம் மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸ் எடுத்துக்கலாம். இப்படி பாருங்கள், இது வந்து கடையில் கிடைக்கிது. இப்போ இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸ், இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸில் வந்து இப்போ நம்ம இட்லியை வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். எப்படின்னா பாருங்கள், இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஒரு இட்லி, ஒரு ஆனியன், ஒரு கேப்சிகம். ரெட் கலர் கேப்சிகம் கிடச்சா அதுவும் யூஸ் பண்ணலாம், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒரு இட்லி, ஒரு ஆனியன், ஒரு கேப்சிகம். இந்த மாதிரி எல்லா ஸ்கியூவர்ஸையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு. டடாங், இட்லி பீசஸ்லாம் சூப்பராக ஸ்கியூவரில் செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதை வந்து இந்த தவாவில் குக் பண்ண போகிறோம். காஞ்சிருச்சு. தவாவில் நான் வந்து சும்மா ஆயில் வந்து ட்ரிசில் பண்ணுறேன். ஸோ ட்ரிசில் பண்ணிவிட்டு இது எல்லா பக்கமும் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்கியூவர்ஸ் எல்லாம் ஒன்றுன்னா நம்ம வைக்க போகிறோம். 1 2. நான் வந்து ஒரே பேட்ச்லேயே எல்லாத்தையுமே வச்சுட்டேன். இந்த சைடு வந்து ஒரே ஒரு இட்லி வந்து நான் வந்து ஸ்கியூவர்ஸ் இல்லாமல் குக் பண்ணுறதுக்காக நான் இதில் வைக்கிறேன். ஓகே, ஸோ அதில் ஒரு கேப்சிகம் இருக்குது, ஒரு வெங்காயம் இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே ரேக்கில் அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைட்டாக ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் வந்து இதில் நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறோம். ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இதை வந்து திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ண போகிறோம். சேம் லைக் பன்னீர் டிக்கா அந்த மாதிரி எல்லாம் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஸோ பாருங்கள், இப்போவே ஒரு கோல்டன் லேஷ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ இது மாதிரி இதை வந்து டர்ன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணணும். ஓவன் இருந்தால் டேரெக்டாக ஏற்றிடலாம். தவாவில் பண்ணுறதுனால மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ண போகிறோம். சைடாக அப்பப்போ திருப்பி விட்டுட்டே வாங்க, அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இங்கே நம்ம தவா ஸ்கியூவர்ஸ் இல்லாமல் வச்சோம் இல்லைங்களா டேரெக்டாக தவாவில், அது கூட சூப்பராக குக் ஆகிருக்கு. ஸோ நானே இது உங்களுக்கு காட்டி தரணும் அப்படின்றதுக்காக தான் வச்சேன். ஏன்னா சிலர்கிட்ட வந்து ஸ்கியூவர்ஸ் இருக்காது. பாருங்கள், இதே மாதிரி அவுட்புட் இதுலேயும் வந்திருக்கு. ஸோ நம்மளோட மேரினேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எப்போவுமே. ஸோ சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இது குக்கே ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இதெல்லாம் நான் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். குக் ஆனதெல்லாம் இது வந்து இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். எனக்கு வந்து ஆக்சுவலாக அந்த ஒரு கிளேசி ஃபினிஷ் வந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுவேன். இதுக்கு முன்னத்த ஸ்டேஜ்லேயே வேணாலும் நீங்கள் எடுத்துடலாம். அதாவது இந்த மாதிரி ப்ரௌன் க்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும்போதே. ஓகே ஓகே நான் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போது, பிகாஸ் எல்லாமே குக் ஆகிடுச்சு. ட்ரிஸ்லிங் ஹாட் அண்ட் ஸ்பைசி ஃபார் திஸ் வெதர். ஆசம் டூசம் இட்லி டிக்கா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து இங்கே ஒரு குட்டி பீஸ் வந்து ஸ்கியூவர்ஸ் எல்லாம் வச்சேன் இல்லையா, அந்த பீஸை வந்து ஐம் கோனா டேஸ்ட் இட் அவுட். ஒரு கேப்சிகம் எடுத்துப்போம் இதில். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்கவே. இங்கே கொஞ்சமாக மின்ட் சட்னி வச்சுருக்கேன். அவுச். டிவைனுங்க, இட்லின்னு சொல்லவே முடியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ரேஸ் கிச்சன் covai23. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட I'll come and meet you. அது வரைக்கும் stay tuned with Rashmi. Bye bye.